ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. நான் உங்க அருண். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 தமிழ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பார்க்க போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதுல முதலாவது பார்க்க போற படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற ஒரு படங்க. படத்தோட கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் டாய்லெட் கட்டினா 12,000 ரூபா தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வேலை வெட்டிக்கே போகாத 2 அண்ணன் தம்பிங்க, சரி இந்த ஒரு 12,000 ரூபா நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. குழி தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. அதுதான் அந்த 1000 பொற்காசுகள். அதை அவங்களுக்கு கிடைக்குதா, இல்லைனா அதுக்கப்புறம் அந்த 1000 பொற்காசுகள் எத்தனை பங்கா பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. 4 பங்கு இல்ல 5ன்ற. அப்ப நீ இன்னொரு பங்கு வேணுங்கிற. 1000 பொற்காசுகள் இந்த படம் Amazon Primeல இருக்கு. ஃப்ரீ டைம்ல அந்த படத்தை பாருங்க. இதோட IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது 6.7 தான் கொடுத்துருக்காங்க, இது போய் நல்ல படம் சொல்றீங்கன்னா, அதனால தான் இது வந்து அண்டர் ரேட்டட் மூவிஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த மூவி என்னங்கிறத பார்ப்போமா? பைரி, புறா பந்தயத்தினோட டைரின்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். ரைமிங். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கிட்ட வரதில்ல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஏன் அப்படி சொன்னோன்னா, இந்த படம் புறா பந்தயத்தை மையமா வச்சு ரத்தமும் சதையுமா கலந்து ஒரு சூப்பரான ஒரு படமா வந்து எடுத்திருக்காங்க. புறா வளர்க்கவர்களுக்கு பெத்த தாயி பொண்டாட்டி பிள்ளைகளை விட புறா தான் பெருசு. அப்படியே அந்த தெருவுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அந்த ஒரு சம்பவத்தை பாக்குற மாதிரியே அந்த ஒரு படத்தை வந்து அவ்வளோ அழகா வந்து தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. இந்த படம் Amazon Primeல இருக்கு. உங்களோட ஃப்ரீ டைம்ல பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்க இந்த படம் கண்டிப்பா தரும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்குற படம் தான் நாடு. உண்மையாகவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான ஒரு மலை கிராமத்தை ஒரு சூப்பரான விஷுவலில் காட்டியிருப்பாங்க. அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு, அந்த மலையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு மருத்துவரே இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அந்த இடத்துக்கு வர மருத்துவரை அந்த மக்கள் எப்படி அங்கே தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதைங்க. நம்ம ஊர் சொன்ன நல்லா இருக்கணும்டா, நம்மளுக்கு இந்த டாக்டர் வேணும், ஏதாவது பண்ணியா. உண்மையாகவே இந்த படம் அங்கே காட்டியிருக்கிற மலைகளை போலவே நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தையும் அழகாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா IMDbல 6.7 கொடுத்துருக்காங்க. இந்த படம் Amazon Primeல இருக்குங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு பார்த்தோம்னா அது எல்லாமே என்னப்பா Amazon Primeலேயே சொல்கிறேன், Amazon Primeல அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்லலை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் நந்திவர்மன். இந்த படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அகலாய்வு பண்ணுறதுக்காக, அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பேர் சில பேர் வராங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னன் நந்திவர்மன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பற்றி இந்த உலகத்துக்கும் இந்த ஊருக்கும் வந்து எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லட்சியம், நோக்கம் எல்லாமே. மாமல்லபுரம் மாதிரி செஞ்சியும் பல்லவர் தேசத்தில் ஒரு முக்கியமான இடம். ஊரில் பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு யாரையும் உள்ள வர விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில் அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட ரொம்பவே பிரச்சனை படுறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படி அவங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி அந்த ஊர் மக்களுக்கும் வெளிப்படையாக வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. ஊருக்குன்னு ஒரு வரலாறு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. இந்த படமே Amazon Primeல தான் இருக்கு. ஐயோ, மீண்டுமா அப்படின்னு Amazon Prime வந்துடணும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற படம் தான் ஜே பேபிங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் பின்தங்கிய பகுதியில் இருக்கிற 2 அண்ணன் தம்பிங்க அவங்களுடைய அம்மா ஜே பேபியை வந்து தொலைச்சிடுறாங்க. அவங்க கொல்கத்தாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இவங்களுக்கு வருது. ஸோ 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் கொல்கத்தாக்க போகிறாங்க. இதுக்கிடையில் அண்ணன் தம்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக பேசிக்கிறதுல அதுக்கப்புறம் இவங்க கொல்கத்தா போகிற வழியில் வாழ்க்கை இவங்களுக்கு என்னென்ன பாடத்தை கற்று தருது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதைங்க. ஒன்னா போறீங்க, போய் உங்க அம்மாவை பத்திரமா கூட்டு வரீங்க. ஏட்டையா இவங்க 2 பேர்த்தையும் எழுதி வாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேட்டர்லேருந்து வெளியே வரவங்க கிட்ட இருந்து பெரிய ரிவ்யூலாம் வரல. அண்ட் தென் தேட்டர்லேயும் இந்த படம் நல்லா ஓடல. ஆனால் OTT ரிலீஸ் ஆனப்போ நிறைய மீம்ஸ் பேஜ்லேருந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போது இந்த படத்தை அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸில் சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்க. நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நமக்கு இந்த படம் கற்றுத்தரும். வேலை சேர்த்து நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இந்திரா காந்தி தெரியுமா உனக்கு? என் ஃப்ரெண்டு. நான் யார் தெரியுமா? ஜெயலலிதா ஃப்ரெண்டு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் கேட்டிங்கன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த படமும் Amazon Primeல தான் இருக்குது.
மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024னு வச்சதுக்கு பதிலாக மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் இன் அமேசான் பிரைம்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு எடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா படமுமே அமேசான் பிரைமில் தான் இருக்குது. இப்போ சொன்ன கடைசியாக சொன்ன ஜேபிபி வரைக்கும். உண்மைமா சத்தியமா. ஸோ ஃபைனலாக நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கிற படம், இந்த படத்தை சொல்கிறக்கு உண்மையாகவே எனக்கு வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன் அண்டர் ரேட்டடில் சேர்த்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டையன், ரஜினியோட படம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து வந்த ரிவ்யூ என்னன்னா, நாங்கள் அப்படி எதிர்பார்த்தோம், ஜெயிலர் அளவுக்கு எதிர்பார்த்தோம், அப்படியெல்லாம் இல்லை, இந்த படம் ஒன்றுமே இல்லை, ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப பேட் ரிவ்யூவாக வந்துச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தேட்டருக்கு போகவே இல்லை. யார்கிட்ட போய் கேட்டால் ஐயோ அதான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, இப்போ அது ஓடிடியில் வரும் அப்புறம் பார்த்துக்கிறேன். நாங்கள் சரி நல்லாவே இல்லையாமல் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்காம இருந்தேன். அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அந்த படம் உண்மையாகவே கிளாஸா மாசா நமக்கு தேவையான கண்டென்ட்டோட சூப்பரான ஒரு படமாக இருந்துச்சுங்க. திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தால் போதும். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரியே அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸில் நிறையா ஃபிலிம்ஸ் இன்னும் இருக்குது. எனக்கு தெரியாத படங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது படங்கள் இது ரொம்ப அண்டர் ரேட்டடாக போயிடுச்சுப்பா, ஆனால் இது உண்மையாகவே சூப்பரான படம் அப்படின்ற ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தை நான் பார்க்குறேன். செகண்ட் பார்ட் 2ல் நான் அந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட இனிதே வந்து நிறைவடையுது. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு டாபிக் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கோட நான் அவங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். until then bye from வருண். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயங்களை மிஸ்டேக்காக பண்ணியிருந்தேன்னா இல்லைனா இன்னொரு விஷயங்களை ஆட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.